அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இறுதி கட்டத்தை எட்டுகிறதா ராமஜெயம் கொலை வழக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு சார்? கருணாநிதிக்கே தெரியும், நேருவுக்கும் தெரியும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த வழக்கினுடைய பின்னணி தெரியும். கருணாநிதியே பலமுறை சொல்லியிருக்கார், இது ஒரு அரசியல் கொலையால் நேரு குடும்பம் பாதிக்கப்பட்டதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. கொலை நடந்த ஏரியாவினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் யார், அவரை விசாரிச்சிங்களா? அந்த ஏரியாவினுடைய காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2 பேர் விசாரிச்சிங்களா? இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல. யார் அவங்க கேட்டா, நம்ம சசிகலா அவருடைய சகோதரர் திவாகரனுடைய சம்பந்தியான ஜெயச்சந்திரன். டிஜிபி ராமானுஜம் இந்த கேஸை எடுக்கிறார். உடம்போட்ட தங்கம். அவர் இந்த வழக்கை எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு தூக்கி ஓரமாக போட்டு இது சேராதுன்னு போகும். ஏன்? ஆதாரங்கள் இல்லை, ஐ விட்னஸ் இல்லை. இது யார் பார்க்குறா? அன்றைய டிஜிபி ராமானுஜம். இந்த கட்டை தூக்கி அப்படியே போட்டு போயிடும். ராமஜெயம் கார் போகுது. அந்த அம்மா கேட்குது, ஓ நேரு குடும்பத்தில் 2 அமைச்சர்களான அந்த அம்மா கேட்குது. இதெல்லாம் அரசியலில் நடந்தது. இதெல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு ராமஜெயம் கொலையை பார்க்க முடியாது. அப்போ ராமஜெயம் எங்கே போயிட்டாரு? மதுரை போய், மதுரையில டெல்லி போய் அமெரிக்கா போகலான்னு ஒரு திட்டம். அழகிரியை பார்க்க போனாரா? அழகிரியை பார்க்கலாம் போலங்க. அழகிரியோடு செட்டில் ஆயிட்டாரு. அந்த அம்மா மேடையில் மைக்க பிடிச்சி சொல்லுது, ராமஜெயம் அவர்களே, நீங்க போக்குவரத்து துறையினுடைய அறிவிக்கப்படாத அமைச்சரா? உங்களுக்கு டெபாசிட் போகுது வர்ற தேர்தல்ல. இந்த செந்தில் பாலாஜி தான் அடுத்த போக்குவரத்து துறை அமைச்சர். டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சின்ன வயசு செந்தில் பாலாஜியை நேருவுக்கு கொடுத்தா. அதே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யார் கொடுத்தா? ஜெயலலிதா கொடுத்தாங்க. இதுக்கு உதவியவர் யார்? ராமஜெயம். திமுகவை சார்ந்தவர் தான் ராமஜெயம். இப்போ அவங்க கவர்மெண்ட் இதை தீவிரமா எடுத்து இதை கண்டிப்பா இந்த 8 மாதத்துல தேர்தல் நடக்க போகுது. அதற்கு முன்பாக இதுக்கான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. 13 வருஷமா அந்த வழக்கு எப்படி போச்சோ அதே போலதான் 13 வருடம் கழித்தும் இந்த வழக்கு போகும். என்ன காரணம்னா, உண்மையான குற்றவாளியை கைது செய்யணும்னு முடிவு பண்ணி நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல கிடுகிடு. அவ்வளவு பெரிய பல ரகசியங்கள் மறைந்திருக்கிற வழக்கு இந்த வழக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரையில ஒரு தீர்வு வராது, எந்த காலத்திலையும் வராது. 13 வருடங்களாக வராத தீர்வு. வருண்குமார் ஏதோ ஸ்டெண்ட் அடிக்கிறாரே தவிர, பத்திரிகையில பக்கமா எழுதுறார்களே தவிர, இதற்கான அடிப்படை ஆதாரங்கள் கூட அளிக்கப்பட்டு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடிய தலைப்பு அமைச்சர் KN நேருனுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு. 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். அதுவும் 2012 அதிமுக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா ஆக்டிவா இருந்த காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. ராமஜெயம் அங்கு ஒரு பெரிய தொழிலதிபராக, அதே போல ஒரு அன்றைய காலகட்டங்களில் முன்னாள் அமைச்சரினுடைய தம்பி, இந்நாள் அமைச்சர் KN நேரு அவருடைய தம்பி வழக்கு இப்ப கிளைமேக்ஸை எட்டி விட்டது போல தெரிகிறது. முதல்ல தூத்துக்குடி எஸ்பி திரு ஜெயக்குமார் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிருந்தாரு. அவர் சரியா ஹேண்டில் பண்ணலன்ட்டு இது ஒரு தனி SIT திருச்சி டிஐஜி திரு வருண்குமார் இந்த வழக்கு அவர் கைக்கு போச்சு. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு போலீஸ் ஆபீசர் திரு வருண்குமார். அவரு திரு ராஜாராம் அவரும் இந்த வழக்குல இணைந்து SITல விசாரணை நடத்திட்டு வராங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வழக்கு அவர்கிட்ட ஹேண்டில் கொடுக்கும்போது பாளையங்கோட்டையில சுடலைன்னு ஒரு அக்யூஸ்ட் கிட்ட விசாரணை பண்ணாரு ஒரு 2 மணி நேரம். அதுக்கு பிறகு நேற்றைய தினம் புழல் சிறையில விசாரணை நடத்தியிருக்காரு. அங்கு மணச்சநல்லூர் குணான்னு ஒரு அக்யூஸ்ட், அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. மணச்சநல்லூர் குணா யாருன்னா முட்டை ரவின்னு ஒருத்தர் ஆட்டங்குது. அந்த முட்டை ரவி, திருச்சியே ஆட்டி படித்த முட்டை ரவியினுடைய கூட இருந்த ஒரு ஆளா இருந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு விசாரணை. இறுதி கட்டத்தை எட்டுகிறதா ராமஜெயம் கொலை வழக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு சார்? பிளாஷ்பேக்கா சொன்னாலும் பரவாயில்ல, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் மக்களுக்கு போய் சேரட்டும். இல்லை, இந்த வழக்கு வருண்குமார்
பல அதிகாரிகளை தாண்டி சிபிஐயை தாண்டி இப்போ வருண்குமார் 4 நாட்களாக ஒரு பரபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. எதுக்காக சார்? எதற்காகனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆதாரம் கிடைச்சிருக்கோம் ஒருவேளை. இல்லை ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் ஜெயக்குமாரை விட ஒரு இன்வெஸ்டிகேஷன் சிறந்த அதிகாரி நீங்கள் தமிழ்நாட்டிலே கிடையாது. தூத்துக்குடி எஸ்பியா. ஏன்னா அவர் நம்ம ஜாங்கிட்டோட சிசியன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முழு குற்றவாளிகள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வரை தொடர்பு உள்ளவர் யாரு? ஜெயக்குமார். அதனாலதான் ஜெயக்குமாரை விசாரணை அதிகாரியாக போட்டார்கள். விசாரணை அதிகாரியாக போடப்பட்ட ஜெயக்குமாருக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அது அவரே அந்த வழக்கில் ஒன்றுமே செய்ய முடியாமல் அங்கிருந்து போயிட்டார். இப்போ அவரை விட பல மடங்கு அவர் ஜூனியர் தான் வருண்குமார். இல்ல, அவரு மாற்றப்பட்டார். அவரு சரியா அதை விசாரிக்கல. இல்ல மாற்றப்பட்டார்லாம் இல்ல. நீங்க அவருக்கு கொடுக்கும் போதே வேற ஆள் இல்லாம, வேற அதிகாரி இல்லாமல் இந்த நெட்வொர்க் உள்ள ஒரு அதிகாரியாகத்தான் ஜெயக்குமாரை போட்டாங்க. அவரே முடியலன்னா வருண்குமார் அதில் ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, சப்ஜெக்ட் என்னன்னா கொஞ்சம் மெத்தனமா இருந்தார் ஜெயக்குமார். இந்த வழக்கின் விசாரணை குறைச்சிட்டாரு அப்படின்றதுதான் செய்தியா வந்தது. இல்ல அதெல்லாம் 100% கிடையாது. ஆனா செய்தியா வந்தது அப்படிதான். ஆமாம். ஆனா ஜெயக்குமாருக்கும் குற்றவாளி தெரியும், நேருவுக்கும் குற்றவாளி தெரியும், கருணாநிதிக்கும் தெரியும். கருணாநிதியே பலமுறை சொல்லியிருக்காரு, இது ஒரு அரசியல் கொலையால் நேரு குடும்பம் பாதிக்கப்பட்டதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. சரி, யாரு? கலைஞர் கருணாநிதியே சொல்லியிருக்காரு. அப்போ குற்றவாளி யார் என்பது, இது அரசியல் கொலை என்பதும் அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்க அந்த கொலையாளியினுடைய அந்த செல்போன் டவர் யாரோ XRY ஒரு தொலைபேசியை நீங்க ட்ரேஸ் பண்றாரு ஜெயக்குமார். அதுல கொலை நடந்த அதே இடத்துல அந்த கல்லணை கால்வாய் ஓரம் 1 மணி நேரம் அந்த செல்போன் டவர் அங்கிருந்து கட்டாகவே இல்லை. ஓகே, கட்டாகவே இல்லை. அந்த கொலையாளி ராமஜெய மனைவிட்ட பேசுறாரு, எங்களுக்கு இவ்வளவு தொகை பணம் கொடு, ராமஜெயம் எங்க கட்டுப்பாடுல இருக்காருன்னு அந்த கொலையாளி பேசுறாரு. அப்ப அந்த அம்மா என்ன நினைக்குது, திருச்சியவே கடத்தி வச்சிருக்கிறவர் யாரு? ராமஜெயம். திருச்சியவே கடத்தி வைத்திருப்பவர். நீங்க அவருதான் அறிவிக்கப்படாத அமைச்சர் யாரு? ராமஜெயம். அவரையே யாரு பிடிக்க முடியும்? அவரு தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார். அவரை எப்படி யாரு பிடிக்க முடியும்? அந்த அம்மா உதாசீனப்படுத்திருக்கு. சரி, அதே போல நேருவுக்கு அந்த தொலைபேசி போகுது. ஓகே, கொலை நடந்த பிறகுதான் எல்லாருமே அதை சொல்லி அழுகிறாங்க. அவரும் உதாசீனப்படுத்தினார். ஆமா நேரு. அதாவது நீங்க திருச்சியில அமைச்சர் நேரு, அறிவிக்கப்படாத அமைச்சர் ராமஜெயம். ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜெயலலிதா எலெக்ஷன் நிற்கிறாங்க. அந்த அம்மா ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜெயலலிதாவை எதிர்த்து அதிமுக காரணம் சைலண்ட் ஆயிட்டான். திமுகவில் யாருமே அங்கே போய் வேலை செய்யல. இங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில் வேலை செய்த ஒரே ஆள் யாரு? ராமஜெயம் தான். ஒரு படையோடு போய் ஜெயலலிதாவை எதிர்த்து வேலை செய்தவர் ராமஜெயம் தான். அப்போ இது நீங்க திமுக ஆட்சி, ஜெயலலிதா அப்போ எதிர்கட்சி தலைவர். ஜெயலலிதாவுடைய கார் போக்குவரத்தில் நிறுத்தப்படுகிறது சிக்னல்ல. வரலாற்றுல அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுல ராமஜெயம் கார் போகுது. அந்த அம்மா கேட்குது, ஓ திருச்சிக்கு 2 அமைச்சர்களா? நேரு குடும்பத்துல 2 அமைச்சர்களான அந்த அம்மா கேட்குது. இதெல்லாம் அரசியல்ல நடந்தது. இதெல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு ராமஜெயம் கொலையை பார்க்க முடியாது. அப்போ இந்த அரசியல் தான் ராமஜெயத்தை பொறுத்தவரை அவருக்கு இன்னொரு ஆசை. எப்படி ஆசைனா, நெப்போலியனை போல திமுகவில் எம்பி ஆகணும், பார்லிமெண்ட் போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு அவருக்கு ஒரு ஆசை. இந்த ஆசையை அண்ணன் கிட்ட சொல்றாரு. யாருக்கிட்ட? கே.என். நேரு கிட்ட. நேரு அதை ஆதரிக்கல.
அதை அணை போடுறாரு. வேண்டாம், நீ இவன் துளியில பல ஆயிரம் கோடி இருக்கு, பல லட்சம் கோடி இருக்கு, இதை விடவா எம்பி பதவி பெரிய பதவி, உனக்கு பெரிய பதவி எம்டி பதவி. அவரை எம்டின்னு தான் கூப்பிடுவாங்க, அவரை எம்டி சார் தான் கூப்பிடுவாங்க. அப்போ இதை பார்ப்பதற்கே நேரம் இல்லை. நீ டெல்லிக்கு போய் என்ன பண்ண போற? அண்ணங்கிட்ட கோச்சிட்டு ராமஜெயம் இந்தோனேஷியா போயிடுறாரு. எங்க? இந்தோனேஷியா போய் இந்தோனேஷியாவில் நீங்க நிலக்கரி சுரங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் தெரிந்த ஒருவரோடு பேசி அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. நமக்கெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் அது தெரியும். அதுக்கு மேலே அவரை நம்ம அதை சொல்லக்கூடாது. அவரே என்னுடைய பேரை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. ஒரு பிரபலமான பத்திரிகை நிறுவன அதிபர், அவ்வளவுதான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பத்திரிகை நிறுவன அதிபர். ஆமா, அவர்கிட்ட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தோனேஷியா இந்தியாவினுடைய தலைவர் முன்னாள், அவர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கா தெரியலையா? ஆமா, அவர்கிட்ட போய் அங்க இருக்காரு. இருந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு நிலக்கரி சுரங்கத்தை எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்கிறார். அமைச்சர் நேரு அவரோட தொடர்புக்கு போறாரு. என் தம்பி எப்படியா பேக் பண்ணி அனுப்புங்க, இங்க கோச்சிட்டு வந்துட்டான், இங்க அப்படின்னு எல்லா நிர்வாகம் அப்படியே ஸ்தம்பிச்சு கிடக்கு, தயவுசெய்து அனுப்புங்கிறார். அதன் பிறகு இவர் அந்த தம்பியோடு எந்த வியாபார உறவையும் தொடரல. யாரும் நம்ம பார்ட்டி அதோடு நிறுத்திட்டார். ஸ்டாப் பண்ண எங்கள் அண்ணன் உங்களை கான்டாக்ட் பண்ணி என்னை அனுப்ப சொல்லிட்டாரா, நான் கிளம்பி போகிறேன்னு 1 மாதம் 1.5 மாதம் கிளம்பி வந்துடுறாரு. எங்கே நடந்தது? இந்தோனேஷியாவில் நடந்தது. அப்போ அண்ணன் தம்பி 2 பேருக்கு எதில் முரண்பாடு வருது? எம்பி ஆகணுங்கிறாரு, நீங்கள் நெப்போலியன் மத்திய மந்திரி ஆகிட்டார். இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாரு. அதே போல் நீங்கள் எந்த ரூட்டில் போனார்? அழகிரி ரூட்டில் போனார். நெப்போலியன் என்ற குமரேசன் எந்த ரூட்டில் போனார்? அழகிரி வழியா தான் டெல்லி போய் அமெரிக்கா போனாரு, குமரேசன் என்கிற நெப்போலியன். அதே மாதிரி தான் அப்ப ராமஜெயனம் எங்க போயிட்டாரு? மதுரை போய் மதுரையில டெல்லி போய் அமெரிக்கா போலான்னு ஒரு திட்டம். அழகிரியை பார்க்க போனாரா? அழகிரியை பார்க்கலாம் போலங்க, அழகிரியோடு செட்டில் ஆயிட்டாரு ராமஜெயம். அழகிரி மதுரையில எதை சொன்னாலும் திருச்சியில அழகிரியினுடைய அறிவிக்கப்படாத தம்பி ஆயிட்டார் ராமஜெயம். அப்போ இதெல்லாமே நேருக்கு ஒரு பெரிய வருத்தம். தம்பி இவ்வளவு பெரிய முதலீடுகள் இருக்கு, இந்த முதலீடுகளை எல்லாம் விட்டுட்டு அவனுக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு. அப்போ இந்தோனேஷியாவுக்கு போனாருனால கோச்சிட்டு போறாரு தான் அர்த்தம். சரி, இதெல்லாமே ராமஜெயத்துக்கு உண்டான ஒரு பலவீனம். நீங்க அடுத்து என்ன பண்றாருன்னா, நீங்க ஸ்ரீரங்கம் தேர்தல் அப்போ கருணாநிதி வைத்து கொண்டு மேடையில் திருச்சியை தாண்டி ஜெயலலிதா போயிட முடியாது. யார் தலைவர் பக்கத்தில் இருக்கார்? தலைவருக்கு ஜெயலலிதா பேசினா என்ன இருக்கும்? ஐச அரட்டன தலையில் வச்ச மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டினுடைய தலைநகரை தாண்டி திருச்சி பக்கம் வந்துருவியா நீ? உரிமையில பேசுறாரு ஜெயலலிதா. ராமஜெயம் யாரும் இருந்தார் மேடையில். ஏங்க கருணாநிதி இருக்கும்போது நேரு அப்படி கீழே உட்காந்துருப்பாரு, மேலதாங்க உட்காந்துருப்பாரு. அப்போ அதை பாக்குறாரு, அண்ணனை விட தம்பி ரொம்ப போல்டா வேகமா இருக்காரு. அண்ணனை விட தம்பி தான் இப்ப நமக்கு தேவை. ஏன்னா அண்ணனை சசிகலா வீட்டில் பார்த்த சாட்சிகள்லாம் இருக்காங்க, அண்ணன் நேருவை முன்னாலோ பின்னாலோ என்னாலோ. அப்போ இவரு வியாபார உறவுகளுக்காக அதிமுகவோடு தொடர்புல இருக்காரு யாரு? நேரு. ஆனா தம்பி தொலைச்சு திருச்சியை தாண்டிட முடியுமா? எங்க கோட்டை இது, திமுக கோட்டை தாண்டிட முடியுமா? ஸ்ரீரங்கத்தில் ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் பேசுறாரு. பேசுகிற பொழுது கலைஞர் நமக்கு நல்ல தனையன் கிடைத்திருக்கிறான் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாமே அரசியல் தான். இந்த சூழ்நிலையில தான் ஜெயலலிதா 6 மாத காலத்திற்கு பிறகுதான் அந்த அம்மா வெளி உலகத்துக்கே வருது. அதாவது 2006-11 காலகட்டங்கள்ல 4.5 வருஷம் கொடநாட்டில் இருந்தாங்க. அதான் அந்த அம்மா நாடு. அந்த அம்மா நாடு எது? கொடநாடு. தமிழ்நாடு இது இல்ல, அந்த நாடு தான் அவங்களுக்கு. அந்த நாட்டுல இருந்தாங்க. இருந்து கோவையில ஒரு பெரிய மாநாடு, திருச்சியில ஒரு பெரிய மாநாடு. ரைட். இந்த கோவையில சக்சஸ், திருச்சியில சக்சஸ் ஆகாது. சரி, நடத்திருவியா நீ பாத்துறான் யாரு? ராமஜெயம். ஓகே.
அப்போ எல்லா டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாநாட்டுக்கு பஸ்ஸோ லாரியோ வேனோ குட்டி யானையோ சேராட்டாவோ மோட்டார் வாகனம் எதுவும் உள்ள வரக்கூடாது. எங்க திருச்சி ஏடிஎம்கே மாநாட்டுக்கு ஆளை ஏற்றிட்டு வரக்கூடாது. யார் KN நேரு சொல்லிட்டாரா? நேரு இல்லைங்க, இரண்டாவது நேரு. யாரு? அறிவிக்கப்படாத அமைச்சர் ராமஜெயம். ஜெயலலிதாவை அந்த அம்மாவை கேக்குது, ஓ திருச்சிக்கு 2 அமைச்சர் இருக்காங்களா? நேரு சென்னையில, ராமஜெயம் திருச்சியில. ஓ இந்த அம்மா கேட்ட கேள்வி, அந்த மாநாட்டுக்கு எந்த மோட்டார் வாகனம் உள்ள போயிடக்கூடாது. அப்போ செந்தில் பாலாஜி தான் இன்சார்ஜ், இளைஞர் அப்பா அவரு. நீ என்ன ஒண்ணு தெரியாது, அங்க 1,00,000 பேரை கூட்டிடுறோம். திருச்சிய நேரு கோட்டை உண்டாக்கிடுறோம். நீ தான் அது செய்யணும். இன்னைக்கும் அப்படிதான் பண்ணுறாருல. யாரு? செந்தில் பாலாஜி தான் அவர். உண்மையான எந்த பாலாஜி? திருப்பதி பாலாஜி. அவரு பணக்கார சாமி. ஆமா, உண்டியில நகையா போடுவான். செம்பரம் கிடத்துறவங்களாம் வெங்கடாஜி ஒரு பார்ட்னர் சேர்த்துக்குவான், உண்டியில போட்டுருவான். அதே பாலாஜி தான் இவர். அப்போ என்ன பண்ணுதே தெரியாது. எங்க திருச்சியில ஒரு மிரட்டிடணும், பிரம்மாண்டத்தை காமிச்சிடணும். செந்தில் பாலாஜி போய் சொல்ற, அம்மா ராமஜெயை கூப்பிட்டு வண்டி வாகனம் எதுவும் போகக்கூடாதுன்னு எல்லா டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓக்கள் பூரா போட்டு, எவனுமே போனவே வண்டி சீஸ் பண்ணி வாங்குறான். எவனும் லாரி தர மாட்டேங்கிறான், பஸ் தர மாட்டேன், வேன் தர மாட்டேங்கிறான், குட்டியான கூட தர மாட்டேங்கிறான். எதையுமே தர எப்படிமா போய் சேர்த்துறது? என்ன ஒன்றுமே தெரியாது. நான் வர்றபோது அங்கே மாநாடா இருக்கணும். கோயம்புத்தூர்ல எந்த கூட்டமோ அதே கூட்டம் திருச்சியில் இருக்கணும். தொலைச்சு அந்த அம்மா ஒபேத ஆர்டர் தான். அந்த அம்மா வந்து ஒரு பெரிய டிக்டாக்டர். யாரு? சொன்னா செய்யணும். முடியலையா நீ கிளம்பு, வேற ஆளை போட்டுக்கிறோம். அம்மா சரிம்மா. செந்தில் பாலாஜி அத்தனை அங்க இருக்கக்கூடிய கரூர், அரவக்குறிச்சி, அது சுற்றி திருச்சி சுற்றி இருக்கிற விவசாய சங்கங்களோட போறார். ஐயா சாமி, உன் டிராக்டரை கொடு, மாட்டு வண்டியை கொடு, தட்டு வண்டியை கொடு, எல்லாத்தையும் எங்க திருச்சிக்கு போகணும்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள், விவசாய டிராக்டர்கள் பூரா எங்க வருது? திருச்சி நோக்கி. மாட்டு வண்டி பூரா எங்க வருது? தட்டு வண்டி பூரா எங்க வருது? வந்து பார்த்தா அந்த அம்மா பிரமிச்சிருச்சு. மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் டிராக்டர், தட்டு வண்டி, மாட்டு வண்டி, மாடு நிக்குது. கூட்டத்தில் மாநாட்டில், அதிமுக மாநாட்டில் கருப்பு சேவை பெயிண்ட் கொம்புல அடிச்சு வச்சிருப்பான்ல, அவ்வளோ நிக்குது. அந்த அம்மா அப்படியே கார்ல வருது. பார்த்தது, ஓ பஸ்ஸு வரல, லாரி வரல, குட்டியான வரல, டிராக்டர் வரல, எல்லாம் வரல. எல்லா டிராக்டரும் மாட்டு வண்டி தட்டில் ஏறி ஜெயன்னு நிற்கிறான் மக்கள். செந்தில் பாலாஜிய சிறப்பு. அந்த அம்மா மேடையில் மைக்க பிடிச்சி சொல்லுது, ராமஜெயம் அவர்களே, நீங்க போக்குவரத்து துறையினுடைய அறிவிக்கப்படாத அமைச்சரா? உங்களுக்கு டெபாசிட் போகுது வர்ற தேர்தல்ல. இந்த செந்தில் பாலாஜி தான் அடுத்த போக்குவரத்து துறை அமைச்சர். டிக்ளேர் பண்ணிச்சு. எப்போ? திமுக ஆட்சியில். திமுக ஆட்சி, போக்குவரத்து துறை அமைச்சர் நேரு. மிரட்டி வண்டி தராம பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய கதை முடிஞ்சுது. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாரு? செந்தில் பாலாஜி அப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆயிட்டாரு. சைரன் கனவுலாம் வந்துருச்சு. இவர் ஜெயிச்சு வந்துட்டாரு 2011. அங்க ஒரு லைப்ரரி இருக்கு எங்க செக்ரட்டேரியட்ல. லைப்ரரிக்கு யாரோ கூட்டிட்டு வராங்க செந்தில் பாலாஜி. அப்போ ஒரு அமைச்சர் ஆகலை, ஜெயிச்சு வந்திருக்காரு, சட்டசபையெல்லாம் கூடலை. வந்த பொழுது யாரோ இன்னொரு சக நண்பர் 2 பேரும் சின்ன குழந்தைகளை போல தள்ளி விட்டு விளையாடுறாங்க 2 பேரும். எங்க? செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் ஒரு எம்எல்ஏ யாருன்னு தெரியல, தள்ளி விட்டு ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க சார் லைப்ரரிக்குள்ள. அப்புறம் தான் பார்த்து இந்த செந்தில் பாலாஜி அமைச்சரானாரான்னு பின்னாடி தான் தெரிஞ்சுது. அப்போ அவருக்கே அமைச்சராகணும்னு தெரியல. சின்ன வயசு செந்தில் பாலாஜியை நேருவுக்கு கொடுத்தா. அதே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை யார் கொடுத்தா? ஜெயலலிதா கொடுத்தாங்க. இதுக்கு உதவியவர் யார்? செந்தில் பாலாஜியை போக்குவரத்து அமைச்சராக்குறது யாரு? ராமஜெயம். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓக்கள் எல்லாம் கூப்பிட்டு வண்டியெல்லாம் போகக்கூடாது மாநாட்டுக்குன்னு சொல்லலைன்னா செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு மவுஸ் வந்திருக்காது, இவ்வளவு புகழ் வந்திருக்காது. ஜெயலலிதாட்ட இவ்வளவு
செல்வாக்கு வந்திருக்காது. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தரை பிரம்மாண்டமாக்குனது ராமஜெயம். ராமஜெயம் மாட்டு வண்டியும் டிராக்டர் வரலைன்னா செந்தில் பாலாஜி காதி போர்டு கிடைச்சிருக்கு. என்ன போர்டு? காதி போர்டு தான் கிடைச்சிருக்கு. கைத்தறி அந்த அமைச்சர் தான் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட் எப்படி கிடைச்சதுன்னா ராமஜெயத்தை மீறி என்ன பண்ணாரு? ஆட்களை ஒரு 50,000 பேரை கோயம்புத்தூர்ல திரட்டிய அளவுக்கு அதே அளவுக்கு இந்த கூட்டத்தை சேர்த்துனார். இதுதான். இப்போ நான் மீண்டும் விஷயத்துக்கு வரேன். ராமஜெயம் விஷயத்துக்கு வரேன். ராமஜெயத்தில் ஜெயக்குமாருக்கு வர்றேன். சிபிஐ திமுக தான் சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க. ஆமா, ஏன்னா அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க. சிபிசிஐடி என்கொயரி வேண்டாங்கிறாங்க. இதெல்லாம் சரி. சிபிசிஐடி, சிபிஐ, மீண்டும் சிபிசிஐடி, மீண்டும் வருண்குமார் மாறி மாறி வந்திருக்குல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த கொலை நடந்த ஏரியாவினுடைய ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் யார்? அவரை விசாரிச்சீங்களா? சரி. அந்த ஏரியாவினுடைய காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2 பேர் விசாரிச்சீங்களா? இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல. யார் அவங்க கேட்டா, நம்ம சசிகலா அவருடைய சகோதரர் திவாகரனுடைய சம்பந்தியான ஜெயச்சந்திரன். இவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் விசாரிக்கப்படவில்லை. எதற்காக அந்த பகுதிக்கு அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணி நியமிக்கப்பட்டார்? அந்த காவல்துறை ஆய்வாளர் எதற்காக அந்த பகுதியில் பணி நியமிக்கப்பட்டார்? இதெல்லாமே இன்று வரை விசாரிக்கப்படாத மர்மமாக இருக்கு. அந்த புள்ளிகளும் இணைத்தால் யாரு குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாம். குற்றவாளியா இது ஜெயக்குமாருக்கும் தெரியும், சிபிஐக்கும் தெரியும், சிபிசிஐடிக்கும் தெரியும். நீங்க சிபிஐ பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, குதிரைக்கு லாடத்தை போட்ட மாதிரி தான். குதிரைக்கு லாடம் போட்ட மாதிரி தான். எப்படின்னா, சிபிஐ ஒரு பெரிய வலிமையான விசாரணை அமைப்பு தான். அந்த அமைப்புக்கு இப்போ இந்த ராமஜெயம் கொலை விசாரிக்கிறதுக்கு ஆந்திராவிலிருந்து ஒரு அதிகாரி, கர்நாடகாவிலிருந்து ஒரு அதிகாரி, கேரளாவிலிருந்து ஒரு அதிகாரி, கீழ்மட்ட ஆட்கள் பூரா மகாராஷ்டிராவில் இருந்த என்ன விசாரிப்பாங்க? காவல்துறை எதை சார்ஜ்ஷீட் போடுதோ, குற்றப்பத்திரிகையை கொடுக்குதோ, எஃப்ஐஆரை கொடுக்குதோ, அந்த ரூட்லேயே போவாங்க. அப்போ காவல்துறை பல வழக்குகள் விடுதலை ஆவதற்கு காரணம் அதுக்குள்ள அரசியல் பூந்துடும். குற்றவாளிக்கு பின்னாடி ஒரு அரசியல் எங்க பூந்துடும்? அந்த சார்ஜ்ஷீட்ல பூந்துடும். கோர்ட் ஏட்டையா ஒரு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் படுத்து கிடக்க முடியாத நான் அடுத்த வாரம் ரிட்டையர்ட் ஆகிறவரை வயசான ஆளை தான் கோர்ட் ஏட்டையாவா போடுவாங்க. அவர் எந்த சாட்சியை கூட்டிட்டு போய் நிறுத்துவார்? சரி. எந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுப்பாரு? யார் சார்ஜ்ஷீட் போட்டா, யார் எஃப்ஐஆர் போட்டா? இதெல்லாம் நீங்க எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் மூத்த வழக்கறிஞரை கொண்டு நிறுத்தினா பல வழக்கு புஷ்ஷுன்னு போயிடும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதை கவனம் செலுத்துவதே இல்லை. கவனம் ஏன் அதுக்குள்ள அரசியல் பூந்துடும். சாட்சிகள் கலைக்கப்படுவான், காவல்துறை விரட்டப்படும். இதனால தான் பல வழக்கு காணாமல் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குற்றவாளிகளுக்கும் குறைந்தது 15 கொலை வழக்கு நிலுவையில் இருக்க, 16வது கொலை பண்ணுவான். இப்படி இதுக்கு ஒரே காரணம் என்ன? எந்த வழக்கையும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு போய் இந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கவனம் செலுத்துவதில்லை. சிறப்பு கேஸ், இதில் குற்றவாளி தப்பிக்கூடாது சிஎம் அலுவலகத்தில் சொன்னால், சங்கராச்சாரியார் வழக்குகளை போல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் மட்டும்தான் நீங்கள் அட்வொகேட் ஜெனரல் ஐடியா கேட்பாங்க. சீனியர் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி உட்கார்ந்து பல சட்ட நுணுக்கங்களை சொல்லுவார். இப்படியெல்லாம் கவனம். மீதி வழக்கெல்லாம் போகிற போக்கில் அங்கே இருக்கிற ரைட்டரை சிஎஸ்ஆர் போடுவார், எஃப்ஐஆர் போடுவார், சார்ஜ்ஷீட்டும் போட்டுருவார். ஆனால் ராமஜெயம் வழக்கு அரசியல் வழக்கு. ஏன்னா அவர் முன்னாள் அமைச்சனுடைய தம்பி. அது மட்டுமல்ல, கலைஞர் மேடையில் பேசினவர் திமுகவில் ரொம்ப பரிச்சயமாக இருந்திருக்காரு, திருச்சியே ஆட்டி படைச்சிருக்காரு. அப்படின்னும் போது தீவிரமான ஒரு வழக்கா எடுத்து தானே விசாரணை பண்ணியிருப்பாங்க. ஆனால் 13 வருடங்களாக இன்னுமே அதற்கான மர்மங்கள் விலகல. ஆனால் இன்றைக்கு டிஐஜி திரு வருண் அவர்கள் எடுத்து ரொம்ப வேகப்படுத்தி இருக்காருன்னா, அவர்கிட்ட நிறைய ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறதா தானே பல செய்திகள் வருது. இல்லை, அதாவது ஜெயக்குமார்ட்ட சிக்காத ஆதாரங்கள், சிபிஐயில் சிக்காத ஆதாரங்கள், முன்னாள் சிபிசிஐடி சிக்காத ஆதாரங்கள், வருண்குமார்ட்ட என்ன சிக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? பத்திரிகையில் குணசீலன், குணசேகரன்
மணச்சநல்லூர் குணசேகரன், இலங்கை தமிழர். ஒருவேளை இலங்கையில் மட்டக்களப்புல கொலை நடந்த மாதிரியே நடந்திருக்குன்னு ஒரு மலம் பத்திரிக்கை எழுது. மணச்சநல்லூர் குணா. ஆமா. அப்போ இலங்கை தமிழர்கள் சம்மந்தப்பட்டிருப்பானான்னு இலங்கை தமிழனுக்கு வாழ்நாள் முழுக்க எதிரியான ஒரு பத்திரிக்கை அது பதிவு பண்ணுது. இலங்கை தமிழ்னாலே பிடிக்காது அவன் அந்த பத்திரிகையுடைய நோக்கம். ஆனா அந்த பத்திரிக்கை தமிழன் தான் வாங்குறான், தமிழருக்கு எதிராகவே இருக்கும். இலங்கை தமிழர்கள் இருப்பானோ இந்த கொலை மட்டக்களப்பு ஸ்டைலில் கொலை பண்ணியிருக்குன்னு. மட்டக்களப்பு ஸ்டைலில் என்ன கொலை பண்ணான்னு கேரளா நம்பிதுரைக்கு தெரியுமா? தெரியாது. மட்டக்களப்பு ஸ்டைல் பூரா துப்பாக்கி சூடு தான். இலங்கையில் பூராம வெட்டுறது குத்துறது எல்லாம் கிடையாது, கம்பியில் கட்டுறது கைத்தில் கட்டுறதெல்லாம் கிடையாது. எல்லாம் என்ன துப்பாக்கி சூடு தான். அப்போ நீங்க மட்டக்களப்புல மணச்சநல்லூர் குணா இலங்கை தமிழ அதே ஸ்டைலில் பண்ணியிருக்குன்னு ஒரு கற்பனையை புனைந்து இதுல அந்த பத்திரிகை எழுது. அதே போல சுடலைன்னு ஒருத்தர் பாளையங்கோட்டை ஜெயிலில், ஆமா, அவரை பார்த்துருக்காங்க. முட்டரவி தொடர்புடையவர் தான் மணச்சநல்லூர் குணா. முட்டரவியே என்கவுண்டர் செய்யப்பட்டார் 2006. அந்த என்கவுண்டர் காரணம் ராமஜெயம், அதனாலதான் மணச்சநல்லூர் குணா இதுல தொடர்பு படுத்தப்படுறார் அப்படின்ற தகவலும் சொல்றாங்களே. இல்ல இதுல 2011 to 21 10 வருஷ காலம் அண்ணாதிமுக ஆட்சி. ஆமா. அதிமுக ஆட்சியில டிஜிபி ராமானுஜம் இந்த கேஸை எடுக்கிறார். சரி. அவரை நீங்க எந்த கட்சியில எந்த அரசு ஆதரவாளர் அவரை நீங்க முத்திரையில குத்த முடியாது. புடம் போட்ட தங்கம். நான் பல அதிகாரிகளை சொல்லுவேன், அதுல அவர் ஒருத்தர். அவர் இந்த வழக்கை எடுத்து பார்க்கறாரு, பார்த்துட்டு தூக்கி ஓரமாக போட்டு சேராதுன்னு போயிட்டார். ஏன்? இன்வெஸ்டிகேஷன் இல்லை, ஆதாரங்கள் இல்லை, ஐ விட்னஸ் இல்லை. இது யாரு பார்க்கறா? அன்றைய டிஜிபி ராமானுஜம் அந்த கட்டை தூக்கி அப்படியே போட்டு போயிட்டார். அப்போ அதுதான், அதுக்கு மேல நம்ம அவரை இந்த வழக்குள் இழுக்க முடியாது. அப்போ இந்த வழக்கு சுரத்து இல்லாமல் இந்த வழக்கை யாரு இப்படி பதிவு செய்தது? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்க ராமானுஜம் வாங்கி பார்த்து, ஏப்பா இந்த வழக்குல கண்டிப்பா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படி ஒரு சொல்ல தூக்கி என்ன பண்றாரு? ஓரமா போட்டுறாரு. அப்போ ஓரமாக போடுவதற்கு இந்த வழக்கில் ஒண்ணுமே இல்லை. சரி, ரைட்டு. அதன் பிறகு திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நேரு குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, அதிமுக ஆட்சியர்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. சரி, நியாயம் கிடைக்காது, சிபிஐ வேணும். யார் கேட்குறா? நேரு குடும்பமே கேட்குது. அப்புறம் தான் சிபிஐக்கு போகுது. சிபிஐக்கு போய் 10 ஆண்டு காலம் சிபிஐ ஒன்றையுமே டெவலப் பண்ணல. நீங்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க, சிபிஐக்கு எந்த அந்த வழக்கை நகர்த்துவதற்கு, முன்னேறுவதற்கு, குற்றவாளியை நெருங்குவதற்கான எந்த விஷயம் எதில் இல்லை. அந்த குற்றப்பத்திரிகையிலும் இல்லை, எஃப்ஐஆர்லையும் இல்லை. சிபிஐ ஸ்டார்ட் பண்ண இடத்துல நின்றுட்டு போயிடுச்சு. திருப்பி என்ன பண்றாங்க? சிபிசிஐடி கேட்கறாங்க. மாநில ஏன்னா ஆட்சி எங்கிட்ட வந்துருச்சு, 10 வருஷம் கழிச்சு ஆட்சி எங்கிட்ட வந்துருச்சு, நாங்க விசாரிச்சிடறோம். வந்த பிறகு ஜெயக்குமாரை போடுறாங்க, தூத்துக்குடி எஸ்பி. ஜெயக்குமாரை ஏன் பல குமார்கள் இருக்காங்க, ஏன் ஜெயக்குமாரை போடுறாங்க? அவருக்கு ஏதோ சிறப்பு இருக்கணுமா இல்லையா? சரி, அவருக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கணுமா இல்லையா? ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு என்ன பண்ணுவாங்க? அதிகாரியை தேடி பிடிச்சி கொண்டு வந்து போடுவாங்க. ஏன்? அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஜெயலலிதா வழக்கில் நல்லம்மா நாயுடு போட்டாங்கல்ல, ஏன்? நல்லம்மா நாயுடு எதையுமே காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார். டெரரான அதிகாரி, ராமானுஜத்தை போல, பொன்மாணிக்க வேலை போல, ஈஸ்வரமூர்த்தியை போல. அப்போ போடுறாங்க. போட்ட பிறகு ஜெயக்குமார் ஸ்டார்ட் பண்ண இடத்துல விட்டுட்டு போயிட்டார். சரி, ஏதோ பண்ணாரு, எல்லா ஜெயிலுக்கு இதே பேர் போகிற மாதிரி திருநெல்வேலி ஜெயிலுக்கு போனார், கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனார், எல்லா ஜெயிலுக்கு போனார். இந்த வழக்கை நகர்த்த முடியலையா? நகர்த்த வேண்டிய இடத்துக்கு போக முடியல. யாரை விசாரிக்கணுமோ அங்கெல்லாம் போகவே முடியாது. யாரை காவல் நிலையத்துக்கு வர வைக்கணுமோ வர வைக்கவே முடியல. அதனுடைய விளைவு தான் ஜெயக்குமாரால இந்த வழக்கு நகர்த்தவே முடியாமல் தான் அவர் அதிலிருந்து விலகிறார். அப்போ அந்த வழக்கில் யார் குற்றவாளி? நீங்க பல சந்தேகங்களை கிளப்பினார் ஜெயக்குமார். எல்லா ஜெயிலுக்கு போனார், திருச்சி ஜெயிலுக்கு போனார், திருநெல்வேலி ஜெயிலுக்கு போனார், புழலுக்கு வந்தார். ஒண்ணுமே நடக்க முடியல. ஜெயக்குமாரை விட புலனாய்வு புலி எப்படி இந்த ரவுடிகளிடம்
குற்றவாளிகளோட அத்தனை பேருடைய பயோடேட்டாவையும் புள்ளிவிவரமாக தெரிஞ்சவர் ஜெயக்குமார். சரி. அந்த ஜெயக்குமார்னாலேய இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே முடியல, அப்படி விட்டுட்டு போயிட்டார். இதுக்கு பிறகு இப்போ வருண்குமார்கிட்ட இந்த திமுக கொடுத்துருக்கு. அப்போ இந்த வழக்கு உண்மையாகவே நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா 2012 கொலை நடக்குது, 13, 14, 15. இது ஆளுங்கட்சி, இறந்து போனவர் எதிர்கட்சி. ஆளுங்கட்சி இந்த வழக்கை எந்த அக்கறையும் காட்டவில்லை. நான் தான் சொல்ல, ஆளுங்கட்சியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் திவாகருடைய சம்பந்தி பொண்ணு கொடுத்தவரு அந்த காவல் நிலையத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏசிபியா? ஏசிபி இல்ல, ஏசி. ஏசியா? ஏசிபி, அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ். வெளியூர்ல டிஎஸ்பிக்குவோம், அங்க சிட்டிக்கு போனா ஏசி. ஏசி. நம்ம ரூரல்ல வந்து எஸ்பிக்குவோம், அங்க போனா அவங்க டிசி ஆயிடுவாங்க, டெப்டி கமிஷனர். அப்போ இந்த வழக்குல பல விஷயங்களை தொடர்க்கே பயப்படுறாங்க. ஏன்? வலிமையான அரசியல் இருக்கு. இல்ல, இப்ப தீவிரமா திரு வருண்குமார் அவர்கள் இதை கையில எடுத்து இதை வேகப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஜெயக்குமாராலேயே முடியலனா சிவனால கூட முடியாது. ஏன்? ஜெயக்குமார போட்டாங்க, அவரு எதை, நான் இதே மாதிரி அப்பவே சொன்னேன், ஜெயக்குமார் விட்டுட்டு போயிடுவார்னு தான் சொன்னேன். ஜெயக்குமாரும் விளம்பரத்துக்கு இந்த வழக்கு பயன்படுமே தவிர, நீங்க இதை போன்ற பல வழக்கு இருக்கு. நீங்க சங்கர சுப்பு மகன் வழக்கு 10,000 வக்கீல் போராடுனாங்க. அவருடைய மகன் ஐசிபி ஏரியில பிணமாக போடப்பட்டார். சிபிஐயே சலீம்னு ஒருத்தர் புலனாய்வு புலி மிசோராம்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அவரை எந்த ஆவணம் இல்லை, சேட்டலைட் போட்டோ இல்லை, செல்போன் டவர் எல்லாம் அழிக்கப்பட்டது, திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. நீங்க ஐசிபி ஏரியில் இருக்கிற இன்ஸ்பெக்டரை அந்த சலீம் அலி என்ன பண்ணாரு, ஐஸ் பார்ல படுக்க வச்சார். படுக்க வச்சு உனக்கு தெரியாம இருக்காதுன்னாரு ஒரு நார்த் இந்தியன் கமிஷனர். சரி. அவரு நேரா போறார் எங்க சிபிஐ ஆபீஸுக்கு. என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் நீங்க கூட்டிட்டு வந்து தப்புன்னு அவர் கூட்டு வந்துட்டார். ஏன்? சங்கர சுப்பு மகனுடைய வழக்கு நீங்க எங்க போய் நிக்குது? ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தான் அந்த வழக்கில் குற்றவாளி. அதை தாண்டி நகரவே முடியல. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலை தாண்டி போகக்கூடிய அதிகாரம் யாருக்கு இல்லை? ஜெயக்குமாருக்கும் இல்லை, வருண்குமாருக்கும் இல்லை, அருண்குமாருக்கும் இல்லை. இல்லை சார், இது திமுகவை சார்ந்தவர் தான் ராமஜெயம், KN நேருடைய தம்பி. இப்போ அவங்க கவர்மெண்ட் இதை தீவிரமா எடுத்து இதை கண்டிப்பா இந்த தேர்தல், இந்த 8 மாதத்துல தேர்தல் நடக்க போகுது, அதற்கு முன்பாக இதுக்கான ஒரு இது தெரிஞ்சிரும், குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்களே. நீங்க இப்போ 13 வருஷமா அந்த வழக்கு எப்படி போச்சோ அதே போலதான் 13 வருடம் கழித்தும் இந்த வழக்கு போகும். என்ன காரணம்னா, நீங்க உண்மையான குற்றவாளியை கைது செய்யணும்னு முடிவு பண்ணி நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல கிடுகிடுத்து போகும். அவ்வளவு பெரிய பல ரகசியங்கள் மறைந்திருக்கிற வழக்கு இந்த வழக்கு, ராமஜெயம். ஆமா ஆமா. கருணாநிதிக்கே தெரியும், நேருவுக்கும் தெரியும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த வழக்கினுடைய பின்னணி தெரியும். அதனால நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதை நகர்த்தவே முடியாது. சரி. என்ன காரணம்னா, அவ்வளவு வலிமையான அரசியல் புதைந்திருக்கிற வழக்கு. அப்ப இந்த வழக்குல வருண்குமாருக்கு நீங்க டிஜிபி ராமானுஜத்துக்கு ஓரமா போட்டு போயிட்டாரா? டிஜிபி ராமானுஜத்தை விட வலிமையான அதிகாரியா வருண்குமார்? டிஜிபி ராமானுஜம் பல ரகசியங்களை சொன்னவர். ஜெயலலிதாவுக்கு பெங்களூர்ல நடராஜனும் சசிகலாவும் உங்களை ஆட்சியை கைப்பிடிப்பதற்கு, அதிகாரத்தை பிடிப்பதற்கான மீட்டிங் நடக்குதுன்னு ஃபுட்டேஜை கொண்டு கொடுத்தாரு. அதுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு, சசிகலாவெல்லாம் வாய்ஸ் கார்டில் வெளியேற்றப்பட்டதுக்கு காரணம் ராமானுஜம். நடராஜனும் சசிகலாவும் சந்திப்பதே இல்லை, வாழ்நாள் சந்திப்பது இல்லைன்னு ஜெயலலிதா சத்தியம் பண்ணி கொடுத்த சசிகலா நடராஜனோடு சந்தித்தார் என்கின்ற ஃபுட்டேஜை கொடுத்ததாரு. நான் ஏன் உன் குடும்பத்தை நான் சேர்றது இல்லை, என் குடும்பத்தையும் சேர்றது இல்லைன்னா சசிகலா நடராஜன் குடும்பத்தோடு தொடர்பு இல்லை, ஜெயலலிதா அவர்கள் குடும்பத்தோடு தொடர்பு இல்லை, தியாகம் பண்ணிய
இந்த நட்பு விரிசலானதே ராமானுஜம் தான். ம். அப்போ இவ்வளவு புலனாய்வு புலியவர், ஆனா இந்த வழக்குல அந்த கட்டத்துக்கு ஓரமா போட்டு போயிட்டார். இப்படி இருக்கிற பொழுது நீங்க வருண்குமாரோடைய புலனாய்வு, மணச்சநல்லூர் குணா, திருநெல்வேலியில மணல்மேடு சங்கர் கும்பல் இப்படி போகுமே தவிர இதை தாண்டி இது எந்த தீர்வும் எட்டாமலே முடிந்து போகிற வழக்கா இந்த வழக்கு. அதாவது ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் அவர் வைத்தது தான் சட்டம். ஒரு திருச்சியில் ஒரு பெரிய ஃபைனான்சியல் சேட்டு, கண்ணா சேட்டுன்னு பேர். ஆமாம், கண்ணா சேட்டு. அவர் பணம் கொடுத்து திருப்பி கொடுக்கலைன்னு ஒரு வழக்கறிஞரை பிடிச்சு கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. ஒரு வழக்கறிஞரை. அப்போ வழக்கறிஞரை காப்பாற்றுவதற்கு சட்டம் பயப்படுது, ஜனநாயகம் பயப்படுது, போலீஸும் பயப்படுது. அந்த அந்த வழக்கறிஞருடைய சகோதரி ஓடி வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட வந்து என் தம்பியை கடத்திட்டு போயிட்டாங்க, தயவு செய்து காப்பாத்துங்க, அங்க போனா உயிரோட வர முடியாது. எங்க ராமஜெயம் ஆட்கள் பிடிச்சிட்டு போயிட்டான்னா உயிரோடு வர முடியாது, அவனை கொண்டுட்டாங்களா உயிரோடு தெரியல, காப்பாத்துங்கன்னா இந்த அரசியல் தலைவர் மோட்டார் சைக்கிளில் போறார். எங்க ராமஜெயம் கோட்டைக்கு போறார். கோட்டைக்கு போன பிறகு அதிர்ச்சி ஆகி, என்னண்ணா நீங்க வந்திருக்கீங்கன்னு. ஆமாப்பா, என்னோட சொந்தக்கார பையனை ஒருத்தர் நீ பிடிச்சிட்டு வந்துட்டியாமா. ஒரு வக்கீல் வழக்கறிஞர் பார்த்தாங்க நிற்கிறார். என்னென்ன விஷயம்? என் சொந்தக்கார பையன் ஒரு மார்வாடிட்டு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டான். 5 லட்ச ரூபா வட்டி கேட்குறான். 5 லட்சம் கொடுக்க முடியல, 2 லட்சம் கொடுக்குறான். அதெல்லாம் முடியாதுன்னு உங்ககிட்ட சொன்ன பிறகு நீ வக்கீல கட்டி தூக்கிட்டு வந்து சேர்த்துட்டு விட்டுட்டு 5 லட்சம் கொடுத்துட்டு போடா, இல்லைன்னா மூலையில் உட்காடுறான்னு நீ சொல்லிட்டியாமா. அப்போ வக்கீலுக்கே என்ன நிலைமைன்னு பாருங்க. உடனே அவர், இல்லை தம்பி, இந்த பையன் நல்ல குடும்பத்து பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், அதனால அவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் நீங்கள் அந்த கண்ணா சேட்டை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப வேண்டியவர், நீ சொன்னால் இனிமேல் கேட்க மாட்டேன், அவர் சொன்னால் தான் கேட்பேன். 10 லட்சம் டேபிளில் இருக்குது, 2 லட்சத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து, யாருக்கிட்ட? வக்கீல்கிட்ட. இதை எடுத்து நீ, அவன் நடுங்குறான். நீ விட்டுட்டு போயிரு, மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வச்சிருவானுங்க. போலீஸு கேட்காது, கோர்ட்டு, வக்கீலுக்கு எந்த நிலைமை? அப்போ 2 லட்சம் அவங்கள்ட்ட கொடுத்து, சேட்டை நீ எங்கேருந்து வந்து எங்கே யாரை மிரட்டுற, ஒழுங்காயிருன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்ததாக அந்த பெரும் தலைவர் சொன்னார். அப்போது நீங்கள் அதே போல் ஒரு அந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ கம்யூனிட்டி ரெடியர், உத்தரையர் அங்கே அரசியல், தேவேந்திர குல வேளாளர் அரசியல், கள்ளர் சமூக அரசியல், இதை மீறி ராமஜெய அரசியலை இந்த 3 சமூகமே விரும்பல. நீங்க ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் காரோடு கொளுத்தப்பட்டார் உயிரோட. இன்னொரு ரியல் எஸ்டேட் அதிபர் வாயில விஷத்தை ஊற்றி அவருடைய இன்னோவா காரோடு பாடி கிடந்து. இதெல்லாம் பத்திரிகை செய்தி. இதெல்லாமே நீங்க யாரை நோக்கி நீளுது? ராமஜெயத்தை நோக்கி தான் நீளுது. அப்போ அந்த சமூகம், அவர் இறந்து போன சமூகம் மிகுந்த கோபமாக இருந்ததாக அந்த நேரத்தில் செய்தி. 2011-12 வாக்கில் முத்தரையர் சமூகம், இந்த பக்கம் கள்ளர் சமூகம், இந்த சமூகங்கள் அத்தனையுமே ராமஜெயத்தின் மீது கடுமையான கோபமாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் அந்த இறந்து போனவருடைய மனைவி ஜெயலலிதாவை பார்த்து கண்ணீரும் கம்பளையுமா தலையை விரிச்சு போட்டு அழுதாகலாம் செய்தி இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்களை ராமஜெயம் செய்து கொண்டிருந்தார் என்பதை அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான். நீங்க சில நல்ல குணமும் இருந்து நிறைய பேர் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டு ஏன் போனாலும் உதவி செய்வார். ஆனால் இது போன்ற ஒரு மறைமுகமான அரசியலுக்குள்ள இப்படி ஒரு கொடூர முகமும் அவருக்கு இருந்ததாக சொல்றாங்க. அப்போ இரண்டுமே பேலன்ஸ் ஆகுமல்ல.
இந்த வழக்கை பொறுத்தவரையில ஒரு தீர்வு வராது. எந்த காலத்திலையும் வராது. 13 வருடங்களாக வராத தீர்வு. வருண்குமார் ஏதோ ஸ்டெண்ட் அடிக்கிறாரே தவிர, பத்திரிகையில பக்கமா எழுதுறார்களே தவிர, இதற்கான அடிப்படை ஆதாரங்கள் கூட அளிக்கப்பட்டு விட்டது. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.